புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் பன்னாட்டு யோகா நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்ற கடலூரை சேர்ந்த விஜயகுமார் என்பவர் பனிக்கட்டிகள் மீது பத்ம மயூராசனம், சிரசாசனம் உள்ளிட்ட யோகாசனங்களை செய்து காட்டி அசத்தினார். மேலும் ஆரோவில்லைச் சேர்ந்த களரி வீரர்கள் தமிழர்களின் பாரம்பரிய வீரக்கலைகளை செய்து காட்டினர். ஈட்டி, வாள், கேடயம், குறுந்தடி, குறுவாள் போன்ற ஆயுதங்களுடன் அவர்கள் ஆக்ரோஷமாக மோதியது வெளிநாட்டினர் உள்ளிட்ட பார்வையாளர்களை வியக்க வைத்தது. கும்பகோணம் அருகே அசூர் புறவழிச்சாலையில் அரசு விதிகளுக்கு முரணாக அமைக்கப்பட்டுள்ள மதுபான கடையை அகற்றக் கோரி நாளை ஆர்ப்பாட்டம் நடத்துவது என பாமக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான அமைதி பேச்சுவார்த்தை கும்பகோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் 1 மாத காலத்திற்குள் கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் கூறியதை அடுத்து போராட்டத்தை தற்காலிகமாக விலக்கிக் கொள்வதாக பாமகவினர் தெரிவித்தனர். விருத்தாச்சலம் அருகே கருவேப்பிலைக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த பிரேம்குமார் என்பவர் முதல் மனைவி இருக்கும்போதே 2வது திருமணம் செய்துள்ளார். இது தொடர்பாக முதல் மனைவி ராஜேஸ்வரி தொடர்ந்த வழக்கை விசாரித்த விருத்தாச்சலம் நீதிமன்றம் பிரேம்குமாருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் 1000 ரூபாய் தண்டமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. கோவை போத்தனூர் பகுதியில் 686 ஏக்கர் பரப்பளவில் உள்ள வெள்ளலூர் குப்பை கிடங்கில் மாநகராட்சியால் சேகரிக்கப்படும் குப்பைகள் கொட்டப்படுகின்றன. தற்போது இங்கு 22 டன் குப்பைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. குப்பை கிடங்கால் நிம்மதியாக வாழ முடியவில்லை என வேதனை தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். இத்தனை மக்கள் இருக்கும்போது இங்க குப்பை கொட்டுறமே, அது ஒருத்தருக்குமே பிரச்சனையா தெரியலையா? இவன் நீங்க அத்தனை கட்சிக்காரங்க இருக்காங்க, எல்லாரும் அதுதான் சுவாசிக்கிறோம், ஏன் ஒருத்தருக்குமே தோணல? குப்பை கணங்க மாத்தியே ஆகணுங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சிரமப்படுறாங்க. ஆஸ்துமா பிரச்சனை, சளி பிரச்சனை, எனக்கு குழந்தை இருக்காங்க, பிறந்ததுல இருந்து வாரம் 2 வாரத்துல ஒரு தடவை சளி. டாக்டர் சொன்னா குப்பை வாசத்தை சுவாசிச்சா எப்படிங்க இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூர் அருகே 2 சக்கர ஊர்தி மீது அரசு பேருந்து மோதியதில் அரசு பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வந்த பாஸ்கரன் என்பவர் உயிரிழந்தார். சாலையோரங்களை ஆக்கிரமித்து தனியார் பேருந்துகள் நிறுத்தப்படுவதால் அடிக்கடி விபத்துகள் நிகழ்வதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். கோவை ரத்தினபுரியில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளுடன் சிக்கிய ராஜ்குமார் என்பவர் ராக்கெட் ராஜாவின் கூட்டாளி என காவல்துறையினர் கூறியுள்ளனர். தூத்துக்குடியை சேர்ந்த ராஜ்குமார் சென்னை அசோக் நகரில் வசிப்பதும் கோவைக்கு அடிக்கடி வந்து போதைப் பொருள்களை விற்பனை செய்துவிட்டு செல்வதும் தெரிய வந்துள்ளது. ராமேஸ்வரம் அக்கினி தீர்த்த கடலில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கோரி CITU தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அக்கினி தீர்த்த கடலில் கழிவுநீர் கலக்கவில்லை என உயர்நீதிமன்றத்தில் நடைபெறும் வழக்கில் ராமேஸ்வரம் நகராட்சி நிர்வாகம் உண்மைக்கு மாறான தகவலை கொடுத்திருப்பதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர்.